தமிழகத்தில் படிப்படியாக பூரண மதுவிலக்கு என்ற தேர்தல் வாக்குறுதியின் முதற்படியாக டாஸ்மாக் மதுபான கடைகளின் பணி நேரம் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. டாஸ்மாக் கடைகளின் பணி நேரம் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரையாக இருந்தது. முதலமைச்சர் ஜெயலலிதா மீண்டும் பொறுப்பேற்ற பிறகு கையெழுத்திட்ட 5 முக்கிய உத்தரவுகளில் டாஸ்மாக் கடைகளுக்கு நேரம் குறைப்பது மிக முக்கியமாக இடம்பெற்றது. இந்த உத்தரவு தற்போது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இதனை பெண்கள் வரவேற்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாவே மூடட்டும். அந்த மக்களை நல்ல வழிக்கு கொண்டு வரதான் அம்மா முடிவு பண்றாங்க. எங்களுக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்ல. நீங்க இந்த மதுக்கடையை படிப்படியா குறைக்கிறது தான் வைக்கணும். நான் எங்க வீட்டுக்காரர் குடிச்சு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிட்டாங்க. நாங்க இட்லி பிளாட்பார் தொழில் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப அதுவும் கூட முடியாம நான் வீட்டுல தான் தொழில் பார்த்துட்டு இருக்கேன். இட்லி வியாபாரம் பார்க்க. அதனால இப்ப குறைச்சது 2 மணி நேரம் குறைச்சது சந்தோஷம் தான். இன்னும் படிப்படியா கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க. குறைக்கணும், 500 கடையை மூடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி இன்னமும் கொஞ்சம் மூடுனா நல்லா இருக்கும். இதை அம்மா செஞ்சது நல்லதுதான். எனினும் சில இடங்களில் முறைகேடாக விற்பனைகள் நடைபெறுவதாக புகார்கள் கூறப்படுகின்றன. இதனை தடுத்தால்தான் அரசின் நோக்கம் நிறைவேறும் என்கிற கருத்துக்கள் எழுந்துள்ளன. கள்ள சந்தையில் விற்கக்கூடிய அங்கொண்டும் இங்கொண்டுமாக நிகழக்கூடிய நிகழ்வு என்பது அது பெருவாரியாக பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை டாஸ்மாக் நிர்வாகமும் தமிழக அரசும் காவல்துறையும் மானிட்டரிங் கமிட்டி அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து அதை கண்காணித்து அது மாதிரியான எந்த ஒரு நிகழ்வும் நடந்திராவண்ணம் பாதுகாக்க வேண்டும். 500 சில்லறை விற்பனை கடைகள் மூடப்படும் என்று அரசு அறிவித்திருக்கும் நிலையில் அந்த கடைகளை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.